வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். 2 in 1. இந்த ராகு கேது பெயர்ச்சி எங்கிருந்து எங்க போகுது, ராகு எங்கிருந்து எங்க போகுது, கேது எங்கிருந்து எங்க போகுது, குரு பெயர்ச்சியில குரு எங்க இருந்து எங்க போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ராகு மீனத்திலிருந்து ரிவர்ஸ்ல கும்பத்துக்கு வருது, கேது கன்னியிலிருந்து ரிவர்ஸ்ல சிம்மத்துக்கு போகுது. ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகரும், ஆன்டி கிளாக் வைஸ்ல பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும். அதனால ராகு இப்ப இருக்கிற இடம் மீனம், மீனத்துக்கு பின்னால் இருக்கிற வீடு கும்பம், மீனத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறது. கேது கன்னியிலிருந்து பின்னால வந்து சிம்மத்துக்கு போகுது, சிம்மத்திற்கு கேது வருகிறது, கும்பத்திற்கு ராகு வருகிறது. இதுதான் ராகு கேது பெயர்ச்சி 2025. குரு பெயர்ச்சி மே 11 மத்தியானம் 1:20 குரு இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறது, அடுத்ததாக மிதுனத்திற்கு செல்கிறது. மிதுனத்துக்கு போனாக்க மிதுன ராசியில் 1 வருஷம் இருக்கணும். எந்த ராசிக்கு போனாலும் குரு 1 year இருக்கும். அக்டோபர் மாதம் அதிசார கதியிலே அக்டோபர் 22ஆம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போய் கடகத்தில் உச்சம் பெறுகிறது. அப்புறம் மறுபடியும் டிசம்பர் 21 வக்கரகதியிலே மீண்டும் மிதுனத்திற்கு செல்கிறது. அப்ப குரு பெயர்ச்சி எங்கிருந்து எங்க போகுதுன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகுது. ஆனால் மிதுனத்தில் 1 வருடம் இல்லை, இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு முன்னோக்கி செல்கிறது வேகமாக. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மங்கள அந்த மாதிரி முன்னோக்கி வேகமாக செல்கிறது. அதிசார கதின்னு பேர், அதுக்கு பேர் அதிசார கதியிலே புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் மிதுனத்திற்கு பின்னோக்கி செல்கிறது குரு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து குரு வந்து முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரும், கடகத்திலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போகும். அந்த நேரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வர அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து நிறைய மாற்றங்களை, குருவின் சாரம் நிறைய மாற்றங்களை செய்யும். குரு சஞ்சரிக்கும் இடம் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலே அதிசாரகதியிலே உச்ச வீட்டிற்கு சென்று கடகத்திற்கு சென்று விட்டு ஒரு சில மாதங்களுக்குள் மீண்டும் மிதுனத்திற்கு திரும்பி வக்கரகதியிலே வருகிறது. இது ஒரு சற்று குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ரெண்டும் என்னைக்கு நடக்குது, எங்கிருந்து எங்க போகுதுன்ற பற்றி சொல்லிட்டேன். ஒரு ராசிக்கும் அதனுடைய பலன் என்ன, அதை தனித்தனியா 12 ராசி 12 நாட்களுக்கு பார்ப்போம். ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு 10ஆம் இடத்திற்கு செல்கிறது, 5ஆம் இடத்தில் இருக்கும் கேது 4ஆம் இடத்திற்கு வருகிறது, குரு ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறது. 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு செல்வதால் நன்மை. 10ஆம் இடத்திலே பாப கிரகங்கள் சேர்ந்தால் அது நன்மை செய்யும், தீமை செய்யாது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். இது ஒரு ஜோதிட பழமொழி. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். 10ஆம் இடம் காலியா இருக்கணும். இப்ப ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வருது. ஏற்கனவே சனி அங்கதான் இருக்கார். ஆனா ரிஷபத்துக்கு சனி நல்லவர், பாவி கிடையாது. ரிஷபத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. சனி நல்லா இருந்தாதான் ரிஷப ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. அதனால சனி 10ல் இருக்கு, அது ஓகே. இப்ப ராகுவும் அங்க வருது, 10க்கு ராகு வருகிறது. 11லிருந்து 10க்கு ராகு வருகிறது. 10க்கு ராகு வந்தால் வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக செய்ய வைக்கும். வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது 4ஆம் இடத்திற்கு கேது வரும். 4ஆம் இடத்துக்கு கேது மிகப்பெரிய நன்மை செய்யும் என்று சொல்ல முடியாது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் லேசா கொஞ்சம் பிரச்சனை வரும். அவங்கள சீக்கிரமா செக்கப்புக்கெல்லாம் கூட்டு போங்க. சுகர் எப்படி இருக்கு, பிபி எப்படி இருக்குலாம் செக் பண்ணுங்க உங்க அம்மாவுக்கு. ரிஷப ராசிக்காரர்களின் தாயாருக்கு கொஞ்சம் லேசா ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படலாம். இப்பெல்லாம் வயசானால யாரை பாரு சுகரு பிபின்றாங்க. சுகர் பிபி இல்லாத ஆளே இல்லை. சின்ன பசங்களே சொல்றாங்க, சார் எனக்கு சுகர் வந்துடுச்சு சார், பிபி வந்துடுச்சு சார். ஆனால் 60 வயசு வரைக்கும் அதெல்லாம் கேள்விப்படவே இல்லை. சின்ன வயசுலேயே இப்பெல்லாம் சுகர் வருது, பிபி வருது. அதில் இப்போ 4ல் கேது வேற வருதா, அதனால வந்து முட்டு வலி வரும். ரிஷபராசி பெண்ணாக இருந்தால் நீ பெயின் வரும். நீ KNEE நீ, ஆங்கில நீ, தமிழ் நீ இல்லை ஆங்கில நீ. மூட்டு வலி
ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. தாயாரோட ஆரோக்கியம் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். குரு ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடம் செல்கிறது. தனகாரகன் தனஸ்தானம் செல்வதால் தனத்தை வாரி கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கேது 4க்கு வரதுனால அது ஏதாவது சின்ன சின்னதாக வியாதி வைக்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும். பிக்கிள்ஸ் பிடுங்கல்ஸ் எல்லாம் கொடுக்கும். கொஞ்சம் இந்த பிக்கிள்ஸ் பிடுங்கல்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பணம் வேணும் இல்லையா? செலவு பண்ணால் தானே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கு குரு 2ல் போய் அது என்ன பண்ணும், நிறைய பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பணம் நிறைய வரும், ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாகும். இதுதான் ரிஷபத்துக்கு மெயின் பலன். நிறைய பணம் வரும். இது வரைக்கும் இல்லாத அளவு வைத்திய செலவு அதிகமாகும். நீங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் இந்த நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் போய் நல்லா டீப்பாக போயிடுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேரளாவில் இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க கேரளாவில் என்னுடைய நண்பர்கள். அது குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள்லாம் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டோம் சார். எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சூர்ணம், ஒரு கஷாயம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. எங்கள் இதில் ஆயுர்வேதா இல்லை, கேரளா ஆயுர்வேதா இல்லை. இந்த எண்ணெயை தடவிக்கோம்பாங்க, எண்ணெயை தடவிண்டா சரியாகும். இந்த பவுடரை போட்டு கஷாயம் வச்சு குடிம்பாங்க, அந்த கஷாயத்தை குடித்தா சரியாயிடும். நாங்கள் இந்த மெடிசனை தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள்லாம் நல்லா இருக்கோன்றோம். எங்கள் ஊரில் வியாதி கம்மின்றார் அவர். அது ஓவராலாக வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சர்வே எடுத்தால் தான் உண்மையிலே அங்கே கம்மியாக இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவர் சொல்கிறது அப்படி தான் சொல்கிறார். எங்கள் ஊரில் வியாதி கம்மி சார், ஹாஸ்பிட்டல்ஸே கம்மி. இங்கே என்ன சார் பக்கம் பக்கமாக ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சுருக்கான், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்கான் ஹாஸ்பிட்டல்லாம். அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ரூமில் ஒரு டாக்டர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் வந்து ஒரு கஷாயம் கொடுப்பார், இந்த கஷாயத்தை குடித்தா சரியாயிடும். எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, ஏன்னா ரிஷப ராசிக்கு வந்து இந்த 4ஆம் இடத்துல கேது வந்தால் முட்டு வலி வரும். முட்டு வலி வந்தால் அதுக்கு ஆயில் தான் தடவர் தான் பெஸ்ட்டு. நார்த்தங்காயை கட் பண்ணி முட்டில் வச்சு தேய்ச்சிப்பாங்க, தேய்ச்சிக்கிட்டா வலி சரியாகும். வெறும் நார்த்தங்காய் கட் பண்ணி அதை முட்டில் வச்சு இப்படி இந்த ஜூஸ் புழிகிற மாதிரி புழிவாங்க. அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கிறது. அதே போல் 2ஆம் இடத்திற்கு குரு செல்வதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். இள வயதில் உள்ள திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கின்ற ரிஷப ராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். 2ஆம் இடத்திற்கு குரு போன உடனே அது 8 பார்க்கறதுனால மாங்கல்ய தாரணம் நடைபெறும். 33 சுப முகூர்த்த நாட்கள் என்னுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கேன், எடுத்துங்க, ஃப்ரீ டவுன்லோட், யார் வேணால் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணுங்க. திருமணம் நடைபெறப் போகிறது என்பது முக்கியமான நல்ல செய்தி. ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு ஏற்படலாம். குறிப்பாக கால், முட்டு, கணுக்கால் போன்ற இடங்களிலே வலி ஏற்படலாம். குடும்பமான வரைக்கும் அதை வந்து இந்திய மருத்துவ முறைப்படி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் நன்றாக நடைபெறும். தொழில் ஸ்தானத்திலே சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டு குருவால் பார்க்கப்படுகிறது. தொழில் ஸ்தானாதிபதியே சனிதான். அந்த தொழில் ஸ்தானாதிபதி சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை கிடைப்பதால் இப்பொழுது தொழில் இன்னும் சற்று நன்றாக இருக்கும். குரு சனியை பார்த்தால் சனிக்கு நல்லது. குருவும் சனியும் எதிரி கிடையாது, சமம், ஈக்குவல். ரெண்டும் ஃப்ரெண்டும் இல்லை, எனிமியும் இல்லை, ரெண்டும் சமம். அதனால் அது பார்த்துனா நல்லது தான். குரு பார்த்தா நல்லது தான். குரு பார்க்குது சனியை, மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்திலே இருக்கின்ற சனியை குரு பார்க்கிறது. அந்த சனியோடு ராகுவும் வந்து இணைகிறது. சனி ராகு சேர்க்கையை குரு பார்ப்பதால் ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது தொழில் ஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லா இருக்கும், பணம் நிறைய வரும். ரெண்டும் ரொம்ப அருமையான பாயிண்ட். தொழில் பணம் 2 விஷயம் நல்லா இருக்கு, டாப்ல இருப்பீங்க. நிறைய பேர் இப்போ ரிஷபராசிக்காரங்களாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. பண்ணலாமா, அந்த ரிஸ்க் எடுக்கலாமா? எடுக்கலாம், பண்ணுங்க, நல்லா வரும், தைரியமாக இறங்குங்க. சொந்த பிஸ்னஸில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. ரிஷப ராசி அன்பர்களே, உத்தியோகத்தை நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம், அது நன்றாக வரும். வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இப்போ திரும்பி வந்துடுவாங்க. இந்தியாவுக்கு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற போரும் 15 வருஷம் அபுதாபியில் சம்பாதிச்சாச்சு. அந்த காசை வச்சுட்டு இங்கே ஏதாவது கடை வச்சு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலான்ட்டு வந்துடுவாங்க. மிடில் ஈஸ்டில் போனவங்கெல்லாம் சம்பாதிக்க போனவங்க நிறைய பேர் இப்போ வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இங்கே வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணத்தில் வருவாங்க. அது பண்ணலாம், நல்லா நடக்கும். சொந்த தொழில் செய்யலாம், வியாபாரத்திலே ஈடுபடலாம், வியாபாரத்தை பெரிதாக எடுத்து செல்லலாம், விரிவுபடுத்தலாம். எனவே இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. கல்யாணம் நடக்கும். 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திருமணம் நடைபெறும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள்.
குழந்தைகளின் கல்வி மிக மிக நன்றாக இருக்கும். கல்வியிலே சிறந்து வழங்குவார்கள். மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே ரிஷபத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. குருவாயூருக்கு சென்று வாருங்கள். குருவாயூருக்கு வாருங்கள். இந்த குழந்தை கண்ணனை காண கண்கோடி வேண்டும். ஆஹாஹா, நாராயணா 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 நாராயணா, குருவாயூரப்பா 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 குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள் எல்லாம் குருவாயூருக்கு சென்று குழந்தை கண்ணனை தரிசனம் செய்ய வேண்டும். குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்த நாராயணன் தான் அந்த கிருஷ்ணன். கிருஷ்ண பரமாத்மாவுடைய திவ்ய விக்கிரகம். கலியுகம் முடியும் பொழுது அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கலியுகத்தின் முடிவிலே உருவானது குருவாயூரப்பன் கோவில். வாயு பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்கிறார்கள். குரு பகவான் அப்படின்னா யாரு? ஜூபிட்டர், பிரகஸ்பதி, வியாழன். நவகிரகத்தில் இருக்கார் அந்த வியாழ பகவான். அவர்தான், அவரே பிரதிஷ்டை பண்ண பெருமாள். அது குரு பகவான் பிரதிஷ்டை செய்ததால் அது சிறப்பு மிக்கது. அந்த குருவாயூரப்பன் கோவிலுக்கு சென்று குருவாயூரப்பன் என்கின்ற அந்த கிருஷ்ண பகவானை, அந்த பெருமாளை, நாராயணனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். எப்போ வேணாலும் போகலாம். போனால் 2 நாள் இருந்து நல்லா அந்த அதிகாலை தரிசனத்திலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்ரீவேலி எல்லாம் இருந்து பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீவேலிம்பாங்க. அந்த உற்சவரை யானை எடுத்துட்டு பிரதட்சணம் வரும், அதுதான் ஸ்ரீவேலி. அதையெல்லாம் இருந்து பார்த்துட்டு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி குருவாயூரப்பனை நல்லா வேண்டிக்கிங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ரெண்டுமே ரிஷபராசிக்கு நன்றாக இருக்கும்.